Hello friends, இந்த வீடியோவில் RRB NTPC 2025 அண்டர் கிராஜுவேட்டில் 19 ஆகஸ்ட் 2025 கேட்ட ஜிகே கொஸ்டினாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது போக அதோடைய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அது கண்டிப்பாக அப்கமிங்கில் வரக்கூடிய ஷிஃப்ட்டுக்கோ இல்லை அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமுக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which tax was introduced by the 88th amendment? 88வது அமெண்ட்மெண்ட் படி எந்த டாக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 88வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2003 கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அண்டர் த ஆர்டிகிள் 268A படி. ஓகேவா? ஸோ இந்த 88th அமெண்ட்மெண்ட் படி எந்த ஆர்டிக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. 268A. ஓகேவா? ஸோ இந்த 268Aல தான் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ டீல்ஸ் வித் எதை பற்றி அப்படின்னா டாக்ஸஸ் ஆன் த சர்வீஸ். ஸோ நம்ம சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா சில டேக்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, சர்வீஸ் டேக்ஸு. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 260A படி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. 88th அமெண்ட்மெண்ட்டு 2003 படி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக இன்னொரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இருக்குது, 101வது அமெண்ட்மெண்ட்டு. இந்த 101வது அமெண்ட்மெண்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 101வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2016 கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்த 101வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ எது புதுசாக ஒரு இதை மாடிஃபை பண்ணி கொண்டு வரணும்னாலும் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு தான் ஒரு சீர்திருத்தம் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்ற கொஸ்டின் கேட்பாங்க. இது ஜூலை 1, 2017. ஓகேவா? இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2016 கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 101வது அமெண்ட்மெண்ட் படி எந்தெந்த ஆர்டிகிள்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா ஆர்டிகிள் 246A. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 269A. இந்த ரெண்டு ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா இந்த 101வது அமெண்ட்மெண்ட் படி தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 246A பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குற ஆர்டிகிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 246A. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வராங்க, அதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள் படினா 246A படி தான் கொண்டு வராங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 101வது படி இந்த ஆர்டிகிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி 269A படி பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணோம்ல, லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி in course of interstate trade and commerce. இது முக்கியமானது. எல்லாருக்கும் இந்த 101 தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் எதனால அதை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்க, எதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட் போட்டாங்க, அந்த அமெண்ட்மெண்ட் படி எந்த ஆர்டிகிள் கொண்டு வந்தாங்கன்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதான் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் படிக்கிறீங்கன்னா அதை எந்த ஆர்டிகிள் அமெண்ட் பண்ணி அது கொண்டு வராங்க, எந்த சட்டத்தை சீர்திருத்துறாங்க அப்படின்றத நல்லா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஈஸியாக அடிக்க முடியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் இப்படி தான் கேட்குறாங்க, இன்டெப்த்தாக போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இந்த அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த 101 படி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. அதில் 2 ஆர்டிகல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, 246A அண்ட் 269A. ஓகேவா? அதே மாதிரி இந்த 88th அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் நிறையா இருந்துச்சு முன்னாடி. இப்போ அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்றதே கொண்டு வராங்க. ஓகேவா? சரக்கு மற்றும் சேவை வரின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை ஜூலை 1, 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ருஷிகொண்டா பீச் இது பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரீகைண்ட் த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து ரீகைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டு மாதிரி, இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்ன்றது ஒரு பீச்சுக்கு கொடுக்குற ஒரு அவார்டு தான், எக்கோ லைபிள் அவார்டு. ஓகேவா? ஸோ இது எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த பீச்சை வந்து எப்படி வந்து ஹை ஸ்டாண்டர்டு க்ளீனாக இருக்குது, ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அங்கே எப்படி இருக்குது, அதே மாதிரி சேஃப்டி பர்பஸ்லாம் அங்கே எப்படி இருக்குது, ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்ன்றது. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 13 இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 13 பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் அதனாலதான் இந்த இதை கேட்டிருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இந்த ருஷிகொண்டா பீச் தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் இதில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 13 பீச் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் வந்து ப்ளூ ஃபிளாக் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 13 பீச்சுக்கு வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 13 இதையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? இந்த 13ல் எதுனாலும் கேட்கலாம். அதே மாதிரி இதை கூட கேட்கலாம். இந்த ப்ளூ ஃபிளாக் இந்த ருஷிகொண்டா பீச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் வாங்கியிருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இதை யார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ளூ ஃபிளாக் வந்து அன்ஃபால் பண்ணுறது யார் அப்படின்னா டூரிசம் மினிஸ்டர். டூரிசம் மினிஸ்டர் யார் அப்படின்னா கண்டுலா துர்கேஷ். இவங்க தான் பார்த்தீங்கன்னா அன்ஃபால் த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். ஓகேவா? இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஃபிளாக் வந்து அன்ஃபால் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது கொடியசைச்சு வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் இந்த 13 பீச் இருக்குது. அந்த 13லையும் பார்த்தீங்கன்னா எதுனாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கோவளம் பீச்சு. ஸோ கோவளம் பீச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கப்பாட் அது இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஸோ சல்னு ஒன்று இருக்குது, சல் பீச், அதுவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் எதுனாலும் கேட்கலாம். ஸோ ஈடன் பீச் எங்கே இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைனா மினிகாய் துண்டி இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்று படிக்கும்போது அது ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையும் படித்தா தான் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது 180 டிகிரி லாங்கிடியூடு. 180 டிகிரி லாங்கிடியூடை வந்து என்னன்னு சொல்லலாம்னா, அதாவது பொதுவாக ஆன்டி மெரிடியன். ஓகேவா? ஸோ இந்த லாங்கிடியூடே பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு திசையை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி நேரத்தை வந்து கணக்கிடுறதுக்கும் நம்ம இமேஜினரியாக உருவாக்கப்பட்ட ஒரு லைன் தான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா இதை இன்டர்நேஷ்னல் டேட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன்டி மெரிடியன் சொல்லுவாங்க அல்லது இன்டர்நேஷ்னல் டேட் லைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிங் 2 டைம் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த்து. 2 டைம் ஜோன்ஸாக பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடு எங்கே இருக்குன்னா நம்ம அட்ரஸ் சொல்கிறோம்ல, அந்த அட்ரஸ் எதை வச்சு சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம்?
ஸோ இங்கே சென்னையில் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு அட்ரஸுமே தெரியாது, நீங்கள் வெறும் மேப் வச்சு போகணும். ஓகேவா, அந்த மேப்பே பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் கொண்டு வந்தது. ஓகேவா, ஒரு கற்பனையான கோடை வரைஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈஸ்டில் இது இருக்குது, இதுக்கு வெஸ்ட்டில் இது இருக்குது, நார்த்தில் இது இருக்குது, சவுத்தில் இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போ அது இல்லைன்னா நம்ம எந்த திசையில் போகிறோம், எவ்வளோ எந்த இதில் நம்மளுக்கு எந்த கண்ட்ரி நோக்கி போயிட்டுருக்கோம் எதுவுமே தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு இமேஜினரி லைன் வந்து கொண்டு வந்தாங்க, ஒரு ட்ரா பண்ணாங்க. ஓகேவா, ஸோ லாட்டிடியூட் அதே மாதிரி லாங்கிடியூட் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த வெர்டிக்கலாக ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதை தான் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த லாங்கிடியூடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 15 டிகிரி கேப் இருக்கும். ஓகேவா, இது வந்து இப்போ இது 0 டிகிரினா அடுத்தது 15 டிகிரி, 30 டிகிரி, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த இந்த லாங்கிடியூடு வந்து 0 டிகிரி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது சென்டரில் போகும் பார்த்தீங்களா, இந்த 0 டிகிரி லாங்கிடியூடை தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிரைம் மெரிடியன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பிரைம் மெரிடியன் வந்து கிரீன்விச். ஸோ கிரீன்விச் லெபார்டரி, இது லண்டனில் உள்ள கிரீன்விச் லெபார்டரியில் உள்ள இந்த பிரைம் மெரிடியனை தான் பேஸாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லாங்கிடியூடை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு 15 டிகிரி, அதாவது எர்த்து வந்து ஒரு 15 டிகிரியை வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour எடுக்குது. ஸோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டைம் வந்து அவங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்டன்ஸையும் கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 5 மணி காலை டே டைமாக இருக்குது, அமெரிக்காலையும் டே டைமாக இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எர்த்து வந்து சுற்றி ஒவ்வொரு 15 டிகிரி பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடை வந்து கவர் பண்ணுறதுக்கு 1 hour ஆகுதுன்னு வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் வந்து கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ அமெரிக்காவில் உள்ள டைமை வந்து இப்போ நம்ம சொல்ல முடியும் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தது தான். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1884 தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இது எந்த ஓஷனில் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து passes through mid Pacific Ocean. பசிபிக் ஓஷனில் கரெக்டாக அங்கே மிட்டில் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா, ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, who wrote the book Poverty and Un-British in India? Poverty and Un-British in India, இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, எப்போ வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1901 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அதே மாதிரி ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜை ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணது. ஸ்வராஜை பார்த்தீங்கன்னா முதல்ல டிமாண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இவர் தான். எந்த செஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா செஷனில், கல்கத்தா செஷன் ஆஃப் INC 1906. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் he was the first Indian to be elected to the House of Commons. House of Commonsல ஸோ எலெக்ட் பண்ணப்பட்ட முதல் இந்தியன் யார் அப்படின்னாக்கா இவர் தான், தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, ஸோ அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ புரட்சியாளர்கள் அவங்க எழுதின புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் பாலகங்காதர் திலக் வந்து என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னா பகவத்கீதா ரகசியம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தீன்பந்து, ஸோ நீல் தர்பன்ற புக் எழுதினது யாருன்னா தீன்பந்து. கீதாஞ்சலின்ற புக் எழுதினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் வந்து தயானந்த சரஸ்வதி. ஹிந்து ஸ்வராஜ் இது ரொம்ப முக்கியமானது, மகாத்மா காந்தி எழுதின புக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா RK டட்டு. ஆனந்த் மேத், பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய். ஒய்
ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட். ஸோ அது முக்கியமானது. இது பகத்சிங். ஓகேவா. அடுத்து குலாம் கரி, இது யாருன்னா ஜித்யோந்திர பூலே, இவர் தான் எழுதியிருப்பார். அடுத்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், மௌலானா ஆசாத். புரோக்கன் விண்ட், இது முக்கியம், சரோஜினி நாயுடு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, நேரு. அதே மாதிரி அண்ட் இந்தியன் பில்கிரிம், சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள். ஓகே. ஸோ இவங்க எழுதின புக்கை வந்து எக்ஸாமில் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதனால இந்த இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், த ஸ்டோரி ஆஃப் மால்குடி பாய்ஸ். ஸ்டோரி ஆஃப் மால்குடி பாய்ஸ் வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே நாராயணன். ஓகேவா. ஸோ இப்போ தான் சொன்னேன் புக் லிஸ்ட்டு, அதே மாதிரி இது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஆர்கே நாராயணன். அடுத்து, வாட் இஸ் த 61st அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது பார்த்தீங்கன்னா 61வது அமெண்ட்மெண்ட் வந்து எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது நான் முன்னாடியே அனாலிசிஸ் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேவா. இருந்தாலும் இதை அகைன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 61வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டு போடுற வயசு என்னவா இருந்துச்சுன்னா 21 இருந்துச்சு. அந்த 21 இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற வயசு என்ன 18. ஓகேவா. ஸோ இந்த 18 ரெடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிக்கிள் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 61 வந்து எந்த ஆர்டிக்கிளை வந்து அமெண்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகிள் 326. இந்த ஆர்டிகிள் 326 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் டு த லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லோக்சபா எலெக்ஷன், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அது எந்த ஆர்டிகல் படினா இந்த ஆர்டிகல் 326 படி தான். ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இது எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கா, எலெக்ஷனுடைய ஓட்டிங் ஏஜை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த 61வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்து ஆர்டிகிள் 25. ஸோ இந்த ஆர்டிகிள் 25 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, freedom of conscience and right to freely profess and practice propagate the religion. ஓகேவா. அதாவது இது பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, அதாவது பார்ட் 3ல இருக்குது. ஓகேவா. ஸோ இது இந்த ஆர்டிக்கிள் 25 இருந்து 28 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலீஜியன். ஓகேவா. இது கேட்பாங்க. ரைட் டு ரிலீஜியன் வந்து எந்த ஆர்டிக்கிள் இருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 25 இருந்து 28 வரைக்கும் உள்ள ஆர்டிக்கிள் தான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலீஜியன். ஸோ நம்ம இந்தியா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டு, மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த 3 ஆர்டிக்கிள் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற நாடாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம ரிலீஜனை வந்து நம்ம எதனாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, அதே மாதிரி நம்ம மதத்தை பரப்ப முடியுது. அது எல்லாமே இந்த ஆர்டிக்கிள் இருக்கிறனால தான். இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எந்த ரிலீஜன்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணலான்ற உரிமை கொடுத்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் படி தான். ஓகேவா. ஸோ அதில் 25 என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் த ரிலீஜன். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த மனசாட்சிக்கு நம்ம எது வந்து எந்த ரிலீஜன் நம்ம கரெக்டு அப்படின்னு நம்மளுக்கு தோணுதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு தோன்றதா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து இதுதான் கரெக்டு, இது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாக இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம இந்த ரிலீஜன் ரிலேட்டடாக உள்ள ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த விரதம் இருக்கிறது, இந்த தீ மிதிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்களே அது, இந்த மாதிரிலாம் ஏதாவது இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம்ல அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம ரிலீஜனை வந்து நம்ம பரப்புகிறோம்ல, மேடை போட்டால் இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது நம்ம மதத்தை வந்து சொல்லி அதை வந்து பரப்புகிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரிமை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 25 படி தான் இதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது முக்கியமானது. ஓகே. அடுத்தது பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து
எப்போ நடக்குதுன்னா 1757 நடக்குது. ஓகேவா? இது யாருக்கு நடக்குதுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அதே மாதிரி பெங்கால் நவாபுக்கும் நடக்குது. ஓகேவா? ஸோ இது நடக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ பிளாக் ஹோல் ட்ராஜடி. பிளாக் ஹோல் ட்ராஜடி இது எப்போனா 1756 வந்து நடக்குது. எங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃபோர்ட் வில்லியம் எங்கே இருக்குன்னா கல்கத்தாவில். இதில் என்னன்னா, ஸோ இந்த பெங்கால் நவாப் இருக்காங்களே சிராஜுத் தௌலாவுடைய சப்போர்ட்டர்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸை போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருட்டு அறையில் போய் அடைச்சி வச்சிடுறாங்க. ஓகேவா? நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இருட்டு அறையில் அடைச்சி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு 20 பேர் 25 பேர் தான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் அடைச்சி வைக்கிறாங்கன்னா 146 பேர் அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ அப்படி அடைக்கும் போது என்னன்னா, அவங்க அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது மூச்சு திணறி இறந்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் வந்து உயிரோடு இருந்திருக்காங்கன்னா 23 பேர் தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, ஓகேவா, கல்கத்தாவில் உள்ள பிளாசின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்குது. ஓகேவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிலேட்டடாக அதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து தலைமை தாங்கி நடத்துகிறாருன்னா ராபர்ட் கிளைவ் தலைமையில் பார்த்தீங்கன்னா இது நடக்குது. அதே மாதிரி இங்கே நவாப் ஆஃப் பெங்கால் இங்கே யாருன்னா சிராஜுத் தௌலா. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த வார் தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகேவா? பிளாசின்ற இடத்துல நடக்குது. இந்த பிளாசி இது வந்து எந்த ரிவரில் நடக்குது, எந்த ரிவர் பேங்க்ல நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எங்கன்னா ஆன் த பேங்க் ஆஃப் பாகிரதி ரிவர் பேங்க்ல தான் பார்த்தீங்கன்னா இது நடக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பாகிரதி ரிவர்னு சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் ஒரு ஞாபகம் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அனாலிசிஸ் வீடியோவில் இந்த பாகிரதி ரிவரோடைய முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுத்தது எதுவுமே பார்க்காம உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் என்னன்றது. ஓகேவா? அடுத்து ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி சொல்லும்போது இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அதுவும் சொல்லணும். பேட்டில் ஆஃப் பக்சார் இது எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் 1764 நடக்குது. இது யாருக்கும் நடக்கும்ன்றத இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேட்டில் ஆஃப் பக்சார் 1764 நடக்கும். யாருக்கும் நடக்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது விச் கண்ட்ரி இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் த இந்தியா? சவுத் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஓகேவா, சவுத் ஈஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்னன்னாக்கா ஸ்ரீலங்கா. ஓகேவா? ஸோ சவுத் ஈஸ்டில் உள்ளது ஸ்ரீலங்கா. அதே மாதிரி ஸோ இதில் நெய்பரிங் கண்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத சொல்கிறேன். ஈஸ்ட் இதில் எதுனாலும் கேட்கலாம். ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஈஸ்ட் சைடு எந்தெந்த கண்ட்ரி நெய்பரிங் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா பங்களாதேஷ் இருக்குது, அதே மாதிரி மியான்மர் இருக்குது. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து எந்த கண்ட்ரி வந்து ஈஸ்டில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது, அதே மாதிரி நேபாள், பூட்டான். அடுத்து நார்த் வெஸ்ட் தெரிஞ்சது தான். ஆப்கான் இருக்கு, அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கு. அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மால்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு கொஷின், முக்கியமான கொஷின் எக்ஸாமில் கேட்டது. இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். விச் நெய்பரிங் கண்ட்ரி
இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது 2 டைம் கிட்ட கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. Which neighboring countries of India lies to the south of Lakshadweep Island? இந்த லக்ஷதீப் ஐலாண்டோடைய சவுத்தில் எந்த நெய்பரிங் கண்ட்ரி வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, அடுத்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 2025 இனிமேல் தான் நடக்க போகுது. ஓகேவா? இந்த 2025 நடக்குது பார்த்தீங்கன்னா 20வது எடிஷன் டோக்கியோவில் நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா இனிமே தான், அடுத்த மாதம் நடக்க போகுது. செப்டம்பர் 2025 தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் எடிஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்போடைய ஃபஸ்ட் எடிஷன், அதாவது ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா எப்போ நடந்துச்சுன்னா 1983 நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா ஹெல்சின்கி, அதாவது ஃபின்லாண்டில் உள்ள ஹெல்சின்கியில் தான் நடந்துச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20வது எடிஷன் டோக்கியோவில் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. கரெக்டாக? இதில் மொத்தம் எத்தனை ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அதுவும் கேட்கலாம். ஓகேவா? 49 ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி எத்தனை மெடல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 147 மெடல்ஸ் வந்து இதுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? இது கூட கேட்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தீபிகா குமாரி வந்து எந்த ஸ்போர்ட்ஸை வந்து சார்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்ச்சரி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கூட கேட்கலாம். இவங்க ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இவங்க 2 அவார்டு வந்து முக்கியமாக வாங்கியிருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா அர்ஜுனா அவார்டு, ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இங்கே அர்ஜுனா அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து 2012 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு பார்த்தீங்கன்னா 2016. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆர்ச்சரி பார்த்தீங்கன்னா தீபிகா குமாரின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த ஆர்ச்சரியில் வேற யாரெல்லாம் இருக்காங்க முக்கியமாக அப்படின்னா இதுவும் கேட்பாங்க. அபிஷேக் வர்மா, அதுக்கப்புறம் திராஜ். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்ச்சரி. இந்த இதில் அபிஷேக் வர்மா கேட்டிருக்காங்க. அபிஷேக் வர்மா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி தான். ஓகே, அடுத்து ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் எத்தனை சீட்டு இந்த மாதிரி அசம்பிளியை வச்சு கேட்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 2024 நடந்த அசம்பிளி எல்லாத்தையுமே நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஹவு மெனி சீட்ஸ் டிட் த பிஜேபி வின் த டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்? டெல்லி அசம்பிளி எலெக்ஷனில் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் எத்தனை சீட் இருக்குது அப்படின்ட்டு. மொத்தம் 70 சீட்டு. இதுவும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி டெல்லி சிஎம் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ரேகா குப்தா. அவங்க தான் 4th உமன் சிஎம் ஆஃப் த டெல்லி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த அசம்பிளி எலெக்ஷனில் மொத்தம் இந்த 70ல் எத்தனை சீட்டு வந்து பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிஜேபி பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 சீட்டை வந்து வின் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டெல்லியில் எது மேஜர் பார்ட்டினா ஆம் ஆத்மி. கரெக்டா? ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 48 ப்ளஸ் இங்கே ஒரு 22, மொத்தம் 70 சீட்டு வந்து மொத்தம் அசம்பிளியில் இருக்குது. ஓகேவா? டெல்லியில். ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ 2024 பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எலெக்ஷன்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னா ஆந்திர பிரதேசில் நடந்துச்சு, ஒடிசாவில் நடந்துச்சு, அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4லேயுமே நடந்துச்சு. இதோடைய அசம்பிளியோடைய சீட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நேற்றே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆந்திர பிரதேஷ் இது வந்து 175 சீட் இருக்குது. அதே மாதிரி அசம்பிளி சீட்டு 175. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா 144. அருணாச்சல பிரதேசில்
60, சிக்கிமில் பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா, இது நேற்று கூட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ அசம்பிளி சீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேக்ஸிமம் எவ்வளோ சீட் இருக்கலாம்னா 500 இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மினிமம் வந்து 60 இருக்கலாம். ஆனால் அந்த 60க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரி தான் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக, அந்த எக்ஸப்ஷனல் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிமும் ஒன்று. ஓகேவா, ஓகே. இதில் இப்போ எந்தெந்த இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இதில் மெஜாரிட்டியாக வின் பண்ணது எந்த பார்ட்டி அப்படின்றத கொடுத்து வச்சிருக்கேன் பக்கத்தில். இதுவும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ டெல்லிக்கு கேட்ட மாதிரி இதுவும் கேட்கலாம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 175 சீட்டில் 135 சீட்டு வந்து தெலுங்கு தேசம். தெலுங்கு தேசம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமான பார்ட்டி. ஸோ அது வந்து வின் பண்ணியிருக்கு. தெலுங்கு தேசம் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா சந்திரபாபு, அங்கே சிஎம் இப்போ இருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு தேசம் சார்ந்தவர். ஓகேவா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெஜாரிட்டி 135 சீட்டை வந்து எடுத்து வின் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிஎம் இப்போ இருக்காரு. அதுக்கப்புறம் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா 147 சீட்டில் 78 சீட்டு வந்து பிஜேபி வந்து எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி அருணாச்சல பிரதேசில் பார்த்தீங்கன்னா 60ல் 46 சீட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 சீட்டில் 31 சீட்டு பார்த்தீங்கன்னா சிக்கிம் ரெவல்யூஷனரி ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சிஎம் வந்தாங்கன்ற அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒடிசாவுடைய சிஎம் மோகன் சரண் மன்சி. அடுத்து அருணாச்சல பிரதேஷ் சிஎம் வந்து பேமா கந்து. சிக்கிம் சிஎம் வந்து பிரேம் சிங் தமாங். ஓகேவா, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அதனால தான் இதுவும் கொடுத்துருக்கேன். இதில் பிரபாதி பரிதா இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் உமன் டெப்டி சிஎம் ஆஃப் ஒடிசா. ஒடிசாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் டெப்டி சிஎம் யார் அப்படின்னா பிரபாதி பரிதா. ஓகேவா, ஸோ இது வந்து எந்த எக்ஸாமில் எந்த செப்லனாலும் இது கேட்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 700 ரன்ஸ் இன் ஐபிஎல் சீசன். ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 700 ரன் அடித்த யங்கஸ்ட் பிளேயர் யாருன்னா சாய் சுதர்சன். ஓகேவா, சாய் சுதர்சன் இவர் வந்து எந்த டீம்லனா குஜராத் டைட்டன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டீமை வந்து சார்ந்தவர். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதுவும் கேட்கலாம் யாருக்குனாலும். ஸோ சாய் சுதர்சன் பற்றி சொல்லியாச்சு. இப்போ யாருன்னா சுப்மன் கில். சுப்மன் கில் யாருன்னு தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஆசியா கப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா டீமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வைஸ் கேப்டனாக இவர் தான் இருக்கார். ஓகேவா, ஸோ இப்போ ஆசியா கப்பு 2025 இது வந்து நடக்க போகுது. ஓகேவா, அதுக்கான ஸ்குவாடு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன். ஓகேவா, ஓகே. அடுத்து சூரியகுமார் யாதவ் தான் பார்த்தீங்கன்னா இதில் கேப்டனாக இருக்கார். ஓகேவா, ஓகே. இனி வரும்போது இனி அடுத்த எக்ஸாமில் CBT2ல மேபி இந்த ஆசியா கப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி. சுப்மன் கில் தான் பார்த்தீங்கன்னா 3rd இந்தியன் பேட்டர் டு ஸ்கோர் 700 runs in a test series. டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 700 ரன் அடித்த, அதாவது அந்த ஒரே சீரீஸில் 700 ரன் அடித்த 3வது இந்தியன் பேட்டர் யாருன்னா சுப்மன் கில் தான். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேவா, அதனால இது எதில் யாருக்குனாலும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதனால தான் சொன்னது முக்கியமாக. இதில் ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்டர் அப்போ யார் அப்படின்னா சுனில் கவாஸ்கர். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால். 3வது தான் பார்த்தீங்கன்னா கில்லு. ஓகேவா, ஸோ இது ரெண்டு கூட கேட்க மாட்டாங்க, இது கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் இது கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தீம் ஆஃப் த வேர்ல்டு வாட்டர் டே. வேர்ல்டு வாட்டர் டேயோட தீம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேவா, அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, கிளேசியர் கன்சர்வேஷன். ஓகேவா, அதுதான். அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரோவுடைய 100வது மிஷன்.
இது நான் நடத்தும் போதே, அதாவது இது வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா குரூப்பில் இதோடைய ஃபுல் கண்டென்ட் போட்டிருந்தேன். இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா, 100வது மிஷன் வந்து எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த 100வது மிஷனை வந்து கேரி பண்ண லான்ச் வெஹிக்கிள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, 100வது மிஷன் என்ன அப்படின்னா இதுவும் கேட்கலாம் அடுத்த எக்ஸாமில். NVS-02. ஓகேவா, அதே மாதிரி அது லான்ச் வெஹிக்கிள் என்னன்னா GSLV F-15. ஓகேவா, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது குரூப்லேயே நான் கண்டென்ட் போட்டிருந்தேன். இதை பின் பாயிண்ட் பண்ணி கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், இது முக்கியமான கண்டென்ட், இதை பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து ஹூ வாஸ் த ஹெட் ஆஃப் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து முகல்ஸ் பீரியட்ல வந்து இதை என்ன யார் ஹெட்னு சொல்லுவாங்கன்னா திவான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாசிர். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த முகல்ஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறையா அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அந்த உருவாக்குனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முகல் பீரியடில் ஹெட் யாருன்னா திவான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இல்லைன்னா வாசிர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த முகல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சில இதெல்லாம் கொடுத்துருக்கேன், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள பேரெல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திவானி வஸ்ரத். திவானி வஸ்ரத்னா என்னன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை தான் திவானி வஸ்ரத்னு சொல்லுவாங்க. அடுத்து திவானி அர்ஸ். திவானி அர்ஸ்னா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து திவானி குவாசா அப்படின்னா ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து திவானி ரஸ்லட் முகட்டா சிங் இது வந்து என்னன்னா ஃபாரின் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் திவானி இன்சா இது வந்து கஸ்டடியன் ஆஃப் கவர்மெண்ட் பேப்பர்ஸ். கவர்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா திவானி இன்சா. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸு. ஓகேவா, இதுலையும் கேட்கலாம் எப்படின்னா திவானி அரசு வந்து எது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருவாங்க, ரெவன்யூவா, மிலிட்ரியா, ஜஸ்டிஸா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இப்போ ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது who provide the financial assistance to overcome the economic crisis during the LPG? ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நிறைய வந்து பின்தங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 1990க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம வேற நாட்டில இருந்து நம்ம வந்து கடன் வந்து வாங்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு போனோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஓகேவா, ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க, நமக்கு கொடுத்து உதவுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான ஒரு இது நடக்குது, எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் வந்து ஒன்று கொண்டு வராங்க. அது என்னதுன்னா எல்பிஜி. ஸோ லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். ஸோ பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1991 பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேவா, அதே மாதிரி ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங். ஸோ அப்போ உள்ள நிதி நெருக்கடியிலிருந்து இவர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து மீட்டெடுக்கிறாரு. இந்த எல்பிஜின்னு ஒன்று கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை மீட்டெடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த டைமில். ஓகேவா, அதே மாதிரி இந்த எல்பிஜி வந்து எந்த 5 இயர் பிளான் நடக்கும்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுவும் கேட்பாங்க, 8th 5 இயர் பிளான். 8th 5 இயர் பிளான் படி பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கொண்டு வரும்போது பிரசிடென்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா வெங்கட்ராமன். இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டா இருக்கார் அந்த டைம்ல. ஓகேவா, ஓகே. அடுத்து which type of farming is practiced to prevent the soil erosion? சாயில் எரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன டைப் வந்து ஃபார்மிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டெரேசிங். ஸோ இந்த டெரேசிங் ஃபார்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா டெரேஸ்னா இந்த ஹில் ஏரியாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஃபார்மிங் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா
இந்த சாயில் எரோஷன்ன்றது. இது பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இந்த ஃபார்மிங் வந்து மெயினாக எந்தெந்த ஏரியாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. அதனால தான் இந்த மூணையுமே கொடுத்து வச்சுருக்கேன். இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியாஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. ஹில்லி ஏரியாஸில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஃபார்மிங் என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெரேஸ் ஃபார்மிங் தான் பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியாஸில் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இது எங்கே பர்டிகுலர் அப்படின்னா ஹிமாச்சல் அண்டு உத்தரகாண்டில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இதை வந்து ஜூம் அக்ரிகல்ச்சர், ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மெயினாக எங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து பர்டிகுலராக இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுவும் அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸோ இங்கே ஃபார்மர்ஸ் கிளியர் த ஃபாரஸ்டட் லேண்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் லேண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணியோ இல்லை பார்த்தீங்கன்னா எரிச்சோ பார்த்தீங்கன்னா அந்த ஆஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உருவாகக்கூடிய ஆஷை தான் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதனால இங்கே பார்த்தீங்கன்னா சிவியர் சாயில் எரோஷன் ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ அங்கே கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நிறையா இதெல்லாம் மரத்தெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, பேர்னிங் வெஜிடேஷன் வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி ஸோ ஃபாரஸ்ட் லேண்டெல்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால அந்த ஃபாரஸ்ட் லேண்டை கட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன் இங்கே சிவியராக பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமானது. சாயில் எரோஷன் எதில் வந்து அதிகமாக ஏற்படும்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரில் ஏற்படும். அதே மாதிரி டெரேஸ் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாயில் எரோஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரெண்டு முக்கியமாக பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஏரியாவில் எந்த அக்ரிகல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் மெயினாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 3 மேஜர் ரிவர் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் த ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸில் ஒரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து என்னென்னா இண்டஸ், கங்கா அண்டு பிரம்மபுத்திரா. ஓகேவா? இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸில் தான் ஒரிஜினேட் ஆகுது. ஓகேவா? இண்டஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா திபெத்தில் தான். திபெத்தில் ஒரிஜினேட் ஆகுது நியர் மன்சோராவர் லேக். இந்த மன்சோராவர் லேக்குக்கு பக்கத்தில் உள்ள இந்த திபெத் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். கங்கா வந்து எங்கன்னா கங்கோத்ரி கிளேசியர். கங்கோத்ரி கிளேசியர் எங்கன்னா உத்தரகாண்ட். கங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி கிளேசியர் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆகுது. பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திரா பற்றா நிறையா சொல்லணும். இது எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னா இது ஆப்ஷன்லேயே கேட்பாங்க என்ன கிளேசியர் அப்படின்னா அங்சி கிளேசியர். அதே மாதிரி செம்யங்டுங் கிளேசியர்னு கேட்பாங்க. ஓகேவா? ரெண்டுமே தான் அங்சி கிளேசியர். ஓகேவா? இது எங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா திபெத்தில் தான் வந்து ஒரிஜினேட் ஆகுது. மன்சோராவர் லேக்கு எங்கன்னா திபெத்தில். ஓகேவா? அதே மாதிரி சைனாவில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோவாக இது திபெத்தில் வந்து ஒரிஜினேட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்தியா வழியாக பாஸ் ஆகி எங்கன்னா இந்த கடலில் வந்து கலக்குது. ஓகேவா? இது சைனாவில் இதோடைய நேம் என்ன அப்படின்னா யார்லுங் சாங்போ. யார்லுங் சாங்போ இதோடைய நேம். ஓகேவா? அதே மாதிரி பங்களாதேஷ். ஸோ சைனாவில் ஒரிஜினேட் ஆகி அதாவது திபெத்தில் ஒரிஜினேட் ஆகி அப்படியே இங்கிட்டு பங்களாதேஷ் வழியாக வந்து அதாவது இந்தியா வழியாக வந்து பங்களாதேஷ்குள்ளே போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இதோடைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜமுனா. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இதோடைய முக்கியமான ட்ரிபுட்ரிஸ் என்னென்னலாம் இதோட முக்கியமான ட்ரிபுட்ரிஸ்லாம் டிபாங், லோஹிட், அதுக்கப்புறம் சியாங்,
டிஸ்டா முக்கியமானது. அதுக்கப்புறம் டைஹாங், தன்சரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திராவுடைய முக்கியமான ட்ரைபோட்ரிஸ். ஓகேவா? அடுத்து ஆர்டிக்கிள் விச் ஆர்டிக்கிள் வாஸ் ஆடட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை த 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 2002 தான் பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கிளை வந்து கொண்டு வராங்க, ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 21A வந்து கொண்டு வராங்க. இந்த 21A என்ன சொல்லுதுன்னா, ஸோ இட் கேரண்டிஸ் த ரைட் டு எஜுகேஷன். Right to education as a fundamental rights, for children between the ages of 6 and 14. So right to education article 21A இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொண்டு வராங்க. ஓகேவா? ரைட் டு எஜுகேஷன் அஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்டா வந்து கொண்டு வராங்க. ஸோ 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் பார்த்தீங்கன்னா 21A. அதை வந்து 86வது அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வராங்க. அது போக இது ஒன்று தான் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். இன்னும் இருக்கு, அதுவும் என்னன்றதை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகிள் 51 நான் நடத்தும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டே இருந்தேன். 51A என்ன அப்படின்னா, 51A எதை பத்தி பேசுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த 51Aல நான் 51Aல ஏல பி இது எப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா? இதுல 51Aல கே வந்து எதை பத்தி பேசுதுன்ற மாதிரி இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் provide opportunities for education to their children between the ages of 6 and 14. ஸோ பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கார்டியனாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று டிபிஎஸ்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த ஆர்டிக்கிள் படினா ஆர்டிக்கிள் 45. ஆர்டிக்கிள் 45ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சப்ஸ்டியூஷன். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வருது. இந்த ஆர்டிகிள் 21A 51AK வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 45 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, அதாவது ஸோ ஃபோக்கஸ் ஆன், இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் த இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். இது வந்து பிஃபோர் த 6 இயர்ஸ். ஓகேவா? 6 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. என்னன்னா அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இந்த ஆர்டிகிளில் கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 ஆர்டிகிளும் பார்த்தீங்கன்னா இந்த 86th அமெண்ட்மெண்ட் படி தான் கொண்டு வராங்க. ஓகேவா? மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதையும் நான் எழுதிடுறேன். இது என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் early childhood care and education until they complete the age of 6 years. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா
இந்த இது படி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து until they complete the age of 6 years அப்படின்னு கொண்டு வராங்க. அவ்வளோதான். முக்கியமாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து from where the ulama who supported the Gandhiji against the Rowlatt Act. Rowlatt Act பற்றி நேற்றே சொல்லியிருந்தேன் 1919ல். ஓகேவா? இதில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா உலமா, இவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலமா who supported the Gandhi against the Rowlatt Act came from, இதுவும் கேட்பாங்க. இது எங்கே இருந்து யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா கிலாஃபட் மூமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட் மூலிமா தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் கிடைக்குது. இந்த கிலாஃபட் மூமெண்ட் எப்போ அப்படின்னா 1919ல் வந்து நடக்குது. ஓகேவா? இந்த கிலாஃபட் மூமெண்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அலி பிரதர்ஸ் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து யாருன்னா சவுகத் அலி அண்டு முகமது அலி 2 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது who was awarded the Nobel Prize Physiology or Medicine? இது பார்த்தீங்கன்னா 1908ல் யாருக்கு வந்து ஸோ மெடிசினில் அவார்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பால் எர்லிச், அடுத்து ஸோ இல்யா இலிச் மெக்னிகோவ், இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து கூர்ஜர பிரதிகாரா டைனஸ்டி, இதோடைய ஃபவுண்டர் யாருன்னா நாகபத்தா 1. ஓகேவா? அதே மாதிரி இந்த டைனஸ்டி வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா 8th இருந்து 11வது செஞ்சுரி வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா மால்வா ரீஜியனை தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணுறாங்க. இதோடைய கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா கேபிட்டல் கன்னோஜ். இதில் இன்னொரு முக்கியமான பர்சன் இருக்காரு, இதுவும் கேட்பாங்க. மிஹிர் போஜா பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா எந்த டைனஸ்டியை சார்ந்தவர்னு கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், முக்கியமான ரூலர். இவர் வந்து he was the devotee of, இதுவும் கேட்டிருக்காங்க, லார்ட் விஷ்ணு. இந்த மிஹிர் போஜா வந்து எந்த கடவுளுடைய டிவோட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் இன் அவர் பாடி ஸ்டோர்ட் இன், எங்கே ஸ்டோர் ஆகும்னா நம்ம எக்ஸஸாக வரக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் ப்ரோட்டீனாக இருக்கட்டும் எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஃபார்மில் சேவ் ஆகும்னா கிளைகோஜனா என்ன ஆகும்னா லிவரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம அளவுக்கு மிஞ்சி போகிற, நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற எதுனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஃபேட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். அது எங்கே அப்படின்னா லிவரில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லிவர் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னா பைல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். ஓகேவா? லிவர். ஸோ பைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைல வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கன். பைல வந்து செக்ரீட் பண்ணும். பைல வந்து ஸ்டோர் பண்ணுறது எது அப்படின்னு கேட்பாங்க. பைல வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேல் பிளாடர். இந்த பைல் தான் பார்த்தீங்கன்னா ஃபேட் மாலிகுல்ஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா இதை வந்து இது பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோமோ அப்போல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த பைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆன பைல் வந்து இது வந்து செக்ரீட் ஆகும். ஓகேவா? வெளியே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து கலக்கும். ஓகேவா? அதில் வந்து இது பண்ணும். ஓகேவா? இந்த பைல வந்து செக்ரீட் பண்ணுறது எதுனா லிவர் செக்ரீட் பண்ணும். பைல வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேல் பிளாடர். ஓகேவா? அடுத்து ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1951. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா இது பார்ட் 14 படி பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இந்த பார்ட் 14 தான் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்
இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சர்வீசஸ் அண்டர் யூபிஎஸ்சி சொல்லும் போதே சொன்னேன், அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் எந்த ஆர்டிகிள் படி கொண்டு வராங்கன்றத முக்கியமா கேட்பாங்க. ஆர்டிகிள் 312 படி தான் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா டு கிரியேட் ஆல் இண்டியா சர்வீஸ். ஆல் இண்டியா சர்வீஸை வந்து இதை கிரியேட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 312. ஓகேவா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வராங்க. அடுத்து ரம்பா ரிபலியன் பாத்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி ரிபலியன் சொல்லியிருந்தேன். இது என்னதுன்னா ட்ரைபல் ரிபலியன். ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரைபல் மூமெண்ட். ஓகேவா? இந்த ரம்பா ரிபலியன் எப்போ நடக்குதுன்னா 1922ல பார்த்தீங்கன்னா இது நடக்குது. இதை தலைமை தாங்கி நடத்துறவர் பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜு. ஓகேவா? இது எதுக்காக நடக்குது அப்படின்னா ஸோ இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய லேண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய கொடுக்குறாங்க. ஓகேவா? ட்ரைபல் பீப்புளுடைய லேண்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இப்போ கூட பார்த்தோம்ல ஷிஃப்டிங்கு, அதே மாதிரி டெரசிங்னு. ஸோ அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கைவிடணும்னு சொல்லிட்டு இவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவங்க போராடுறாங்க. அதில் தலைமை தாங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த அல்லூரி சீதாராம ராஜு அப்படின்றது. ஸோ இதில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது ரிபலியன் பார்த்தீங்கன்னா நான் நிறையா கொடுத்துருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு போன அனாலிசிஸ் வீடியோவில் ஒரு 4-5 கொடுத்துருந்தேன். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலம் அப்படின்னா ஸோ குஜராத் தான் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக விண்ட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா சைனா தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அடுத்து இது முக்கியமாக கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், ஏப்ரல் 2025 உடைய கரண்ட் அஃபேர்ஸ். இது கேட்கலாம். இந்தியா சர்பாசஸ், அதாவது ஓவர்டேக்ஸ் ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணியிருக்கு. எதில் அப்படின்னா இந்த விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. ஸோ ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணி இந்தியா வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது கேட்கலாம். தேர்ட் லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட் அண்ட் சோலார். ஸோ விண்ட்லையும் சோலார்லையும் பார்த்தீங்கன்னா 3வது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக நம்ம தான் இருக்கோம். ஓகேவா? இது விண்டு மட்டும் கிடையாது, சோலார் கேட்டாலும் இதே தான். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர்ஸ். இது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்கலாம். 3வது இடத்துல இருக்கு. அடுத்து பிரைமரி டிஃபென்ஸ் ஃபோர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மொத கட்டின ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் இது எப்போ கட்டினாங்கன்றது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து 1639 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், அப்போ மெட்ராஸ் இப்போ வந்து சென்னையில் வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் பார்த்தீங்கன்னா 1696 பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க கல்கத்தாவில். ஸோ இந்த ஃபோர்ட் வில்லியம் ரிலேட்டட் இப்போ தான் பார்த்தோம் பிளாக் ஹோல் ட்ராஜடி நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த ஃபோர்ட் வில்லியமில் தான் நடந்துச்சுன்னு சொன்னோம்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1896 தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இதை வந்து கட்டுறாங்க. ஓகேவா? எங்கன்னா கல்கத்தாவில். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயும் கேட்கலாம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக சும்மா அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நிறையா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்லாம் சொன்னது மறந்து போயிடும். அதனால் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒவ்வொன்றுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படித்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து